Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா நம்ம AutoCAD 2021 வெர்ஷன்ஸ் ஓட நம்ம 2D டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். and then tools drawing control keys function keys அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம ஆல்ரெடி நம்ம டிராயிங்ஸ்ல வந்து நம்ம எல்லாம் டைமென்ஷன் டயகிராம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கல. அந்த டைமென்ஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு வந்து செட்டிங்ஸ் செப்பரேட்டா இருக்கு. அதனால தான் நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்காம இருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த ஆப்ஜெக்ட்ங்களெல்லாம் எடுத்துட்டு அந்த டயகிராம்ஸ் எல்லாம் எடுத்து ஓகே நம்ம ஃபைல் ஓபன் பண்ணிடலாம். கண்ட்ரோல் இஸ் ஷார்ட்கட் ஃபார் ஓப்பனிங் அ டிராயிங். இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு இப்போ இந்த இமேஜ் வந்துருக்கலாம். இந்த இமேஜ்க்கு நம்ம கொடுப்போம் ஓப்பன் கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு இந்த டயக்ராம் இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓகே வந்து இது எப்படி பண்ணுன்றதை வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோவில் AutoCAD தமிழ்ன்ற பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம ரெண்டு வகையில் கொடுக்கலாம். ஒன்று வந்து இங்கே ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்குது. இந்த டைமென்ஷன்ஸ் இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, இந்த டைமென்ஷனில் வந்துட்டு எனக்கு வந்து இது லீனியர் அலைன்டுன்றதை நான் வந்து டிசைட் பண்ண முடியாது. அதில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இங்கே எடுத்துக்கணுனாக்கா எனக்கு இப்போ லீனியர்னாக்கா லீனியராக தான் வரும், அலைன்டுனாக்கா அலைன்டாக தான் வரும். அதனால நம்ம வந்து ஸோ தட் இங்கே இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணாக்கா அது ரேடியஸாக கொடுக்குறோமா இல்லை டயாவாக கொடுக்குறோமான்றது தெரியாது நம்மளுக்கு. ஓகேவா, நம்ம லீனியர்னு சூஸ் பண்ணிவிட்டு லீனியர் சூஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லீனியரான ஸ்ட்ரைட்டு இந்த பாயிண்ட் எண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் எண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் என்ன இருக்குதோ அது இண்டிகேட் ஆகிடும். அந்த நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் லீனியர்ன்றது சூஸ் பண்ணிக்கி நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்க்கு எனக்கு எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குன்றது இண்டிகேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் இப்போ வந்து லீனியரை சூஸ் பண்ணிக்கணும். எல்லாம் லீனியர் ஃபஸ்ட் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கொடுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்ஷன் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அலைண்டுக்கு போகும். அலைண்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறது தெரியுமா, இது வந்து அலைண்டுன்னு சொல்லுவோம். அலைண்டுனாக்க கிராஸ் செக்ஷன்ஸ். இந்த பாருங்க இப்போ இங்கே வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்னாக்கா இது ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கும். அதே நான் வந்துட்டு அலைண்டுன்னு சூஸ் பண்ணிக்கணும், லீனியர்னு சூஸ் பண்ணிக்கினேன். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே எடுத்தனாக்கா பார்த்தீங்களா எனக்கு வந்து அந்த இதில் ஷேப் வர அந்த டைமென்ஷன்ஸ் கூட அது வேரி ஆகும். அதனால தான் நம்ம வந்து லீனியர் தான் எடுக்கணும். அந்த லீனியர் எனக்கா ஸ்ட்ரைட் பாயிண்ட் அலைண்ட் எனக்கா நம்மளுக்கு AutoCAD நம்மளுக்கு எந்த கமெண்ட்ஸ் எதுவும் தெரியலனாக்கா அந்த சிம்பிள்ஸில் வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் அலைண்ட் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டு இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து இதில் வந்து நான் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். ரேடியஸ் ஒன்று டயமீட்டர்னு ஒன்று கொடுக்குறேன். ரேடியேஷன் சூஸ் பண்ணால் அது பாயிண்ட் கிட்ட போயிட்டு இங்கே நம்ம சூஸ் பண்ணி விட்டோம்னாக்கா அது எடுத்து ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்லும். டயமீட்டர் கிட்ட போய் டயமீட்டர் எவ்வளோன்றது இண்டிகேட் பண்ணோம்னாக்கா நமக்கு டயமீட்டர் சொல்லிவிடும். நெக்ஸ்ட் எனக்கு வந்து இங்கே இந்த லென்த்து ஸ்பேஸ்க்கு எடுக்கலாம். அதுக்கு வந்துட்டு எனக்கு லீனியராக தான் வேணும் இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிள் கிட்ட போயிட்டோன்னே எனக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் எனக்கு இருக்குன்றது அது இண்டிகேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம விடுத்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து லென்த்து கொடுப்போம். தென் இது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எனக்கு இங்கே இந்த லென்த்து ஸ்பெசிஃபை பண்ணிவிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த சின்ன பாயிண்ட் சர்க்கிள்ஸ் இது போயிடும். இதில் வந்து லீனியர்னு சூஸ் பண்ணி சர்க்கிள்கிட்ட போய் இந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் இப்போ நான் வந்து விடுத்து கொடுத்துக்கிறேன். விடுத்தது கீழே. நெக்ஸ்ட் இப்போ வந்து லென்த்து கொடுத்துக்கிறேன். ஓகே அதை விடுத்து லென்த்து கொடுத்தாச்சு. தென் ஓகேவா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதில் எனக்கு வந்து டைமென்ஷன்ஸ் இப்போ நான் கொஞ்சம் இப்படி ஜூம் இன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஜூம் அவுட் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் வேணுமாச்சு. ஆல்ரெடி எனக்கு வந்து இப்போ கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு கலரே சேஞ்ச் வேணும். கலர் நான் ஆரோஸ் கலர் சைஸ் கொடுக்கணுமாச்சு. இல்லை அந்த மாதிரி இருந்தால் நம்ம பண்ணுறது இருந்தால் நம்மளுக்கு வந்து DIMன்னு கொடுத்தோம்னே டிம் ஸ்டைல்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னாக்கா போதும். நம்மளுக்கு இங்கே வந்து டிம் ஸ்டைல்ன்றது இண்டிகேட் ஆகிடுது. இல்லை டிம் ஸ்டைல்ன்ட்டு வந்த உடனே இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்மளது வந்து எல்லாம் ஃபுல் செட் பண்ண போகிறோம். ஆரோஸ் லைனு அந்த லைன் சைஸ் எவ்வளோ கொடுக்கணும் அண்ட் அப்புறமா வந்து எல்லாம் இண்டிகேட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ISO 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இண்டிகேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது புதுசாக எனக்கு எதாவது வேணுமெச்சுனாக்கா நம்ம நியூன்னு கொடுத்துக்கலாம். நியூன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அதோட பேர் என்ன வேணும்னு கேட்குது. எனக்கு பேர் வந்துட்டு இப்போ நான் CAD NEST கொடுத்துக்கிறேன். CAD NEST கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுக்குறேன். கண்டினியூன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு எனக்கு லைன்ஸுனாக்கா எனக்கு வந்து இந்த லைன் இருக்குதுல இந்த லைன் கலருது, அப்புறம் லைன் திக்னஸ், லைன் பிளாக் அது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அதெல்லாம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோ போகணும்னாக்கா நம்மளுக்கு சிம்பிள்ஸ் வந்து ஆரோ நம்மளுக்கு எந்த மாதிரி சிம்பிள்ஸ் வேணுச்சு, ஆரோ வந்து டாட்டட் லைன்ஸ் வேணுமா, இந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க.
இந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டாட் டாட் ரைட் வேணும், ஓப்பன் வேணுமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒன்றா இப்போ நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு வந்து அந்த டெக்ஸ்ட் இது வந்து இப்போ ரேடியேஷன் வந்து ரேடியஸ் டயமீட்டர்ன்றதெல்லாம் இருக்குது. அது எடுத்து உங்களுக்கு இவ்வளோ ரேடியஸ் வேணுமா இருக்குது, அது எடுத்து உங்களுக்கு சைஸு கலரு அதில் நம்ம இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஃபிட்னு போயிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ வந்து பிரைமரி யூனிட்ஸ்ன்றது இருக்குது. இல்லை வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ராண்ட் இது சைஸு அப்புறமா அது ப்ரிசிஷன்ஸு அது காமா அதெல்லாம் வந்துட்டு இது இண்டிகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வந்து டாலரன்ஸ், அதுக்கு நமக்கு வந்து GDNT இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து லைன்ஸுக்கு போயிடலாம். லைன்ஸுக்கு போயிருந்தா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது கலர். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமா இருக்கிறது இண்டிகேட் பண்ணி இப்போ லைனுக்கு வந்துட்டு எனக்கு ரெட் கலர் அண்ணே பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆச்சு. இப்போ லைன் உடனே நம்மளுக்கு இந்த லைன் சேஞ்சஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த கோல்டன் கலர் லைன் இருக்குது தெரியுமா, அந்த லைன் சேஞ்சஸ் ஆகணும்னாக்கா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ எனக்கு லைன் வந்து எனக்கு இது ரெட் கலர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து லைன் டைப் வந்து எனக்கு இப்போ கண்டினியூஸாக தான் இருக்கணும் மார்க்கு. ஸோ தட் நான் கண்டினியூஸாக என்ட்ரு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லைன் வெயிட்னாக்கா அது வந்து திக்னஸ் இது மென்ஷன் ஆகுது. இப்போ வந்து எனக்கு லைன் வந்து இப்போ எனக்கு வந்து 0.9 சூஸ் பண்ணுறேனாக்கா எனக்கு அது வந்து இண்டிகேட் ஆகிடுது. உங்களுக்கு இன்னும் இண்டிகேட் பண்ணுறாங்க 0.70 பார்த்தீங்களா. இப்போ அதோட இது இண்டிகேட் ஆச்சு. எனக்கு இப்போ 0.9 இருக்கட்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு அது எடுத்து பைஸ் லைன் ஸ்பேசிங், அதாவது இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து ஆரோ, அதாவது சூஸ் பண்ணுறது வந்து இது ஸ்பேசிங் இது நார்மலாகவே லைன் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது எக்ஸ்டென்ஷன் லைன்ன்றது பாருங்க. இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் லைன்னாக்கா இப்போ இந்த லைன் இருக்குது தெரியுமா, இங்கே அந்த ஒயிட் கலரு அந்த கலரு. இப்போ அதுக்கு வந்து நான் எல்லோ கொடுக்குறேன். அந்த எல்லோ கொடுத்துட்டோன்னே எனக்கு அது எடுத்து எல்லோ இண்டிகேட் ஆகிடுச்சு பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் லைனாக்கா நம்மளுக்கு ஒயிட் கலர் இருந்துச்சுல, அது எக்ஸ்டென்ஷன் லைன் வேணும். அது எடுத்து கலர் ரேடியஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் ஆயிடுச்சுனாக்கா கலர் எடுத்து வந்து லைன் கண்டினியூஸாக இருக்கட்டும். அது எடுத்து இல்லை ஹிடன்ஸ் லைன் டாட் லைன் அந்த மாதிரி கொடுக்குறது அந்த கூட கொடுத்துக்கலாம். அண்ட் தென் வெயிட் வந்து அது எடுத்து எவ்வளோ இண்டிகேட் பண்ணுறோம் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இண்டிகேட் ஆகும். நம்ம இது 0.9 கொடுத்துப்போம். ஓகே, 0.9 கொடுத்துட்டு உடனே நம்மளுக்கு இது ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் போகலாம். சிம்பிள் அண்ட் ஆரோ போயிட்டோடனே ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்குது. சிம்பிள்ஸ் ஆரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்ளோஸ்ட் இருக்குது. இதில் வந்துட்டு நான் வந்து க்ளோஸ்டுனாக்கா அது வந்து உள்ள ஃபில் ஆயிருக்கும். அண்ட் தென் பிளாங்க்னாக்கா உள்ள வந்து காலியாக இருக்கிறது பாருங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இது வந்து டாட் லைன்ஸ் ஆப்ளிக் நிறைய இருக்குது. நான் வந்து ஓப்பன்ன்றது கொடுத்துக்கிறேன். ஓப்பன்ன்றது கொடுத்துட்டு பாருங்க நம்ம பண்ணுற சேஞ்சஸ் இங்கே இண்டிகேட் ஆகுது. இதை வச்சு நம்ம செட்டிங்ஸில் நீட்டாக அழகாக பண்ணலாம். அண்ட் ஓகே, இப்போ வந்து செகண்ட்ஸில் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனாக்கா ஆரோஸ் வந்து ரெண்டும் ஒரு சிமிலராக இருந்தால் நல்லா இருக்கும். வந்து ஓப்பன் ஆகிது க்ளோஸ்டாக இருந்தாக்கா நல்லா இருக்கிறது வேண்டாம், அதனால் கொடுத்துக்கலாம். அந்த ஆரோ சைஸ் கூட நான் வந்து இதில் இண்டிகேட் பண்ணேன். நான் சேஞ்சஸ் பண்ண பாருங்கள், அதில் வந்து சேஞ்சஸ் தெரியும். இங்கே உங்களுக்கு தெரியுதா இங்கே. இப்போ நான் வந்து இதில் கம்மி நார்மலாக கொடுத்துக்கிறேன். இது எடுத்து சைஸு நீங்கள் சைஸ் செட்டிங் அண்ட் லைன் மேலே பொறுத்து உங்களுக்கு இது கொடுக்கணுமா இருக்கும். அப்போ உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வெரி ஆகும். ஓகேங்களா, லைன் எந்த டைப்புன்றதை வந்து இண்டிகேட் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து நம்ம வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணுறது வேண்டாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்குன்றது போகும். டெக்ஸ்ட்டுக்கு போயிட்ட உடனே நம்மளுக்கு வந்து இப்போ ரேடியஸ் டயமீட்டர் அன்றதெல்லாம் இருக்குது. அது கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். க்ரீன்ன்றது கொடுத்துப்போம். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் அந்த நம்பர்ஸ் இதுங்க, அது க்ரீன். ஓகே, அதனால எல்லோவே வேண்டாம், வேறு எதாவது கலர் கொடுப்போம். ப்ளூ கலர் கொடுப்போம். ஓகேங்களா, அது எடுத்து கொடுத்துட்டோன்னே அது எடுத்து லைன் எவ்வளோ ஹைட் வேணுமா இருக்கிறது உங்களுக்கு அன்றதை வந்து அதில் லைன் இண்டிகேட் பண்ணுறோம். 2.5 இருக்கட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைல்ன்ற இருக்குதுல, அந்த டெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்க. அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம அந்த டெக்ஸ்ட் இது ஃபாண்ட் சைஸு ஸ்டைலு அதெல்லாம் மாற்றலாம். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமா இருக்கிறது வந்துட்டு நான் வந்து இது கேலிபர்ன்றது கொடுத்துக்கிறேன். கேலிபர் அண்ட் தென் ரெகுலர் அதில் வந்துட்டு கொடுத்துட்டோன்னே இதில் வந்து நம்மளுக்கு போல்ட் இட்டாலிக் ரெகுலர்ன்றது ஆப்ஷன் வந்து நம்ம வேர்ல்டில் யூஸ் பண்ணிருப்போம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம போல்டுனாக்கா போல்டு கொடுத்துப்போம். அந்த நெக்ஸ்ட் வந்து அதோட ஹைட்டு கூட நம்ம இதில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதில் சூஸ் பண்ண போனாலும் நம்மளுக்கு இங்கே ஸ்டைல் அது எப்படி இண்டிகேட் ஆகுன்றது இருக்குது. நான் நார்மலாக அது லைட் கொடுத்துக்கிறது எனக்கு அது ஓகே. அந்த இதில் வேணுமாச்சுனாக்கா நான் வந்துட்டு இப்போ இதே இருக்கட்டும். வேணுமாச்சுனாக்கா நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளைன்னு கொடுத்துட்டு உடனே இது அப்ளை அண்ட் தென் செட் கரண்ட்ன்றது கொடுத்தோம்னாக்கா இப்போ நம்மளுக்கு வந்து இதில் என்ன நம்ம செட் பண்ணியிருக்கோம் அது கரண்ட்டாக தான் இருக்கும். செட் கரண்ட்னு கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் அண்ட் கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு வந்து அது எடுத்து இண்டிகேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ டெக்ஸ்ட் இதாகிடுச்சு. இப்போ ஓகே அண்ட் கொடுத்துட்டு உடனே இங்கே வந்துடணும். இப்போ வந்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம பண்ணிக்கிற சேஞ்சஸ் இங்கே வரல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா செட் கரண்ட்ன்றத ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த செட் கரண்ட்ன்றதை வந்து கொடுத்துட்டோம். நம்ம கிரியேட் பண்ண CAD நெஸ்ட்ன்றது இங்கே இருக்குது. இப்போ நம்மளுக்கு வேணுமா இருக்கிறது என்ன யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிஷின் ட்ராயிங் என்ன பண்ணுறோமோ இல்லை ட்ராயிங்ஸ் என்ன வேணுமா இருக்குது அது டெக்ஸ்ட் நம்ம 4-5 மாடல் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். வேணுமா இருக்குமோ அது ஸ்டைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
நான் CAD Nest கொடுத்துட்டு செட் கரண்ட்ன்றது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் க்ளோஸ்ன்றது கொடுத்துட்டு உடனே நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நான் டைமென்ஷன்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்களா சென்டர் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா நம்ம பண்ணும்போது வந்துச்சு ஓகேங்களா அண்ட் தென் இது லைன் திக்னஸ் இது ஏரோஸ் எல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்ட்டு ஓகேங்களா இப்போ சேஞ்சஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி எனக்கு ஃபுல் வேணுமாச்சுன்னா கூட நம்ம கொடுத்துக்கலாம் நார்மலாக நம்மளுக்கு வந்துட்டு இது மாதிரி கலர்ஸ் ஏரோஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் என்ன ட்ராயிங் கொடுக்கும்போது சும்மா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வேணாக்கா நம்ம ட்ராயிங்க்கு கலர் வேணா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா டிம் ஸ்டைலுன்ட்டு வந்து கொடுத்தாக்கா டைமென்ஷன் ஸ்டைலுன்றது இண்டிகேட் ஆகுது ஓகே டைமென்ஷன் ஸ்டைலுன்றது இண்டிகேட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு இப்போ இந்த சேஞ்சஸ் வேணுமா இருக்குது இந்த சேஞ்சஸ் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் 4 ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்கேன் இந்த 4 ஸ்டாண்டர்ட்ஸ் நான் வந்துட்டு செட் கரண்ட்ன்றது கொடுத்துட்டேனாக்கா இப்போ வந்து க்ளோஸ்ன்றது கொடுக்குறேன் இப்போ நான் வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு இப்போ நான் வந்து ஏதோ ஒரு டைமென்ஷன் சூஸ் பண்ணனா கூட எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் எனக்கு இண்டிகேட் ஆகும் பாருங்க இது வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கு அண்ட் தென் இது ஹைட் நான் ஜாஸ்தி கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம் டைமென்ஷன்ஸ் கொடுக்குறது நெக்ஸ்ட் ஓகேங்களா இப்போ இதை நான் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து டைமென்ஷன் செட்டிங்ஸ்ல கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபார்வர்டாக நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல டைமென்ஷன் செட்டிங்ஸ்ல பார்ப்போம் பார்ட் 2 அந்த வீடியோல வருது இப்போ ஓகே இப்போ இது இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஆயிடுச்சுனாக்கா நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நம்ம Ctrl+P கொடுக்கலாம் ஆர்எல்ஸ் நம்ம இந்த வந்து இப்போ வந்து நம்ம வந்து DWG அந்த ஃபார்மேட்ல இருக்கு அதாவது டிராயிங் ஃபார்மேட்ல இருக்குது எனக்கு PDF வேணுமாச்சுனாக்கா நம்ம என்ன பண்றோம் இங்க பிரிண்டர் அண்ட் ப்ளாட்டர் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம இங்க நம்மளுக்கு DWG to PDF ஆப்ஷன் இருக்கு இதுல கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு PDF கன்வெர்ட் ஆயிடும் அண்ட் தென் PDF ஆப்ஷன் கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு வந்து இங்க லேண்ட்ஸ்கேப் அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதற்கு நம்ம A4 சைஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு அது இண்டிகேட் ஆயிடும் இங்க நம்மளுக்கு வந்து பேப்பர் சைஸ்ன்றது வந்து இண்டிகேட் ஆயிருக்கு பேப்பர் சைஸ்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு இங்க வந்துட்டு உடனே ISO ஸ்டாண்டர்ட்ன்றத சொல்லிட்டு உடனே நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் சைடில் வந்துட்டு A1 A2 A3 A4 A5 அண்ட் B எல்லாம் இருக்குது நம்ம வந்துட்டு இப்போ நார்மல் A4ல கொடுக்குறோம் A4ல கொடுக்குறதுல வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு இண்டிகேட் ஆகுது 210 into 297 அண்ட் தென் 297 into 210ன்றது ரெண்டு இண்டிகேட் ஆகும் ரெண்டு என்னதுனாக்கா ஒன்று வந்து லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்டல்ன்றது ரெண்டு இண்டிகேட் ஆகுது ஓகே நம்ம A4ல போயிட்டு ஒன்று நம்மளுக்கு வந்து பாருங்க இங்கே 210 into 297 297 into 210 அதாவது 210 297 இப்படி இண்டிகேட் ஆகுது 297 into 210னாக்கா இது வந்து போர்ட்டல் லேண்ட்ஸ்கேப்ன்றது ரெண்டு இண்டிகேட் ஆகுது நம்ம இதில் வந்து லேண்ட்ஸ்கேப்ன்றது கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இல்லை நம்மளுக்கு எதாவது சேஞ்சஸ் XYZல என்ன இமேஜஸ் எதாவது வேணுமாச்சுனாக்கா இமேஜஸ் அப்படி கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஃபிட் டு பேப்பர்ன்றது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேன்றது வாட் என்ன ப்ளாட் இருக்குது டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டு உடனே எனக்கு டிஸ்பிளேல எவ்வளோ இமேஜஸ் இருக்குதோ அது இண்டிகேட் ஆகும் நான் இந்த டிஸ்பிளேல போயிட்டு வந்துட்டு விண்டோன்றதை வந்து கொடுத்துட்றேன் விண்டோன்னு கொடுத்துட்ட உடனே நான் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன டிஸ்பிளேன்னு கொடுத்துனாக்கா எனக்கு இந்த ஃபுல் இண்டிகேட் ஆகும் அதே நம்ம வந்து விண்டோன்னு கொடுத்துட்ட உடனே பர்டிகுலரா நான் வந்து இப்போ செலக்ட் பண்றது மட்டும்தான் அது எனக்கு இதுவாக கொடுக்கும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிற உடனே எனக்கு நான் பர்டிகுலரா சூஸ் பண்ணிக்கிற இமேஜஸ் மட்டும் அது எனக்கு plot ஆகும் இல்ல நமக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு டிஸ்ப்ளே எக்ஸ்டெண்ட் லிமிட்ஸ் விண்டோ வந்துட்டு லிமிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நம்மளுக்கு 0,0 என்டர் பண்ணிட்டு அந்த டைமென்ஷன் சேஞ்ச் இண்டிகேட் ஆயிருக்குது அன்றதை நம்ம கொடுத்துருக்கணும் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்ல வந்து யூனிட் செட் பண்ணும்போது லிமிட்ஸ் அதை செட் பண்ணிட்டு அந்த லிமிட்ஸ் தான் நம்ம இதுல கொடுக்கணுமா இருக்கும் எக்ஸ்டென்ஷன்னாக்கா நம்ம இதுக்கு வந்து அதனால நான்றது ஒன்னான வீடியோல பார்ப்போம் இப்போ வந்து டிஸ்பிளேன்றது இருக்கு டிஸ்பிளேனாக்கா ஃபுல் இது டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் இந்த விண்டோ பார்த்துக்கலாம் போன வீடியோல நம்ம வந்து டிஸ்பிளே எப்படின்றத பார்த்தோம் அது தெரியாம பார்த்து இந்த வீடியோல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம லிமிட்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஒரு டயக்ராம் ஒன்னா நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்படி கொடுத்துட்டு உடனே விண்டோன்றது வந்து இருக்குது விண்டோன்னு கொடுத்துட்டு உடனே நெக்ஸ்ட் ஓகே அது இங்க வந்துட்டு இது பிரிண்டர் நேம் எதுனா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பிரிண்டர் நேம் கொடுத்துங்க இல்லை எதாவது ஆட் பண்ண மாதிரிச்சுன்னா அந்த கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆட்னு கொடுத்துடுவோம் நெக்ஸ்ட் DWGT PDF பிரிண்ட் அவுட்னு கேட்குது ஓகேன்றது கொடுத்துட்றேன் ஓகேன்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து இது எங்க சேவ் ஆகணும் உங்களுக்கு கேட்குது அந்த ஃபைல் நேமும் உங்களுக்கு கேட்குது இல்லை நான் வந்து என்ன பண்ண போறேன் டைமென்ஷன் கொடுத்துறேன் டைமண்ட் கொடுத்துட்றேன் ஓகே டைமண்ட் கொடுத்துட்ட உடனே எனக்கு இது டெஸ்க்டாப்ல தான் சேவ் ஆகணும் டெஸ்க்டாப்ல அப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அதுக்கோஸ்கரம் டெஸ்க்டாப்ல கொடுத்துட்டு ஓகேன்றது கொடுத்துட்றேன் சேவ்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் டைம் எடுத்துட்ட உடனே plot publish job completed இண்டிகேட் ஆகிட்ட உடனே எனக்கு அந்த இது டைமென்ஷன்ஸ் எனக்கு அப்படியே ஓப்பன் ஆகும் இங்கே பாருங்க இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் இது நான் உங்களுக்கு கிளியராக காமிக்க விடுறேன்
ஓகே பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம் கிளியர். அதே நம்ம விண்டோன்னு கொடுத்துட்டுனாக்கா நம்மளுக்கு வந்து இது ஜூம் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம கீழே வந்து நம்ம டைட்டில் பாக்ஸ் என்னென்ன வேணுமா இருக்கிறதுன்றதெல்லாம் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு இது டைரக்ஷன் இது லைன் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இது திக்னஸ் ஜாஸ்தி மாற்றுறதா இருந்தாலும் மாற்றலாம். ஓகேங்களா. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டைமென்ஷன் செட்டிங்ஸில் இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. Until then, this is signing off, Santosh, CAD Nest. Tada, bye bye.